இருந்தார், தேவனோடு கூட நல்ல ஃபெலோஷிப் வச்சிருந்தார். விளங்குதா நான் சொல்றது? நான் சொல்றது புரியுதா? அவன் 3 வேளை தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி மாடியில போய் ஜன்னல் திறந்து போட்டு உட்கார்ந்து தேவனை நோக்கி செபிக்கிற ஒரு மனிதனாக அவனோட வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதனுக்கு சோதனை வருமா வராதா? வரும். அவனோட வாழ்க்கையை அங்க இருக்கிற அந்த தேசத்தின் அதிபதிகள் எல்லாம் தலைவர்களை அவன் நோக்கி பார்க்கணும். இவன் ராஜாவோட வலது பாகத்துல பணிவடைக்காரன் தானே இருக்கிறான், எங்களுக்கு அந்த பதவி கிடைக்க மாட்டேங்க. இரண்டாவது நினைச்சது, இவன் எப்போது நினைச்சது, அவனோட தேவனே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறானே 3 வேளை என்று சொல்லிக் கொண்டு ராஜாவோட இதயத்தை திருப்பி விட்டான். அல்லேலூயா. ஆனால் சிங்கக்கவியிலே கொண்டு வந்தவனை போட்டும் விட்டார். ஆனா போட்டு விட்டுட்டு அதிகாலை போய் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. இந்த கேள்வியில கேட்கிறான், ஜீவனுள்ள தேவனுட தாசனே, சிங்கக்கவின்னு ஒன்ன விடுவிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருந்தார். இப்படிப்பட்ட ஆராதிக்கிறவராக இடைவிடாத செபிக்கிற ஒரு வாழ்க்கையிலே யாருட வாயை கட்டினார் ஆண்டவர்? இதாங்க எத்தனை சிங்கங்கள் எழும்பெற்று அவரோட வாயை கட்டுவார். சத்தமாரே நீங்கள் நான் உண்மையாய் ஜெபித்தார் சிங்கத்தை கூட வாயை கட்டுகிற ஆண்டவர் உங்களை அல்லேலூயா. ஆகவே அடுத்த வசனத்திலே நான் 2வது சுட்டி காட்டுகிற பகுதி இருக்கிறதை வாசிக்கலாம். அந்த பகுதியோட 6ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று பாருங்களே, ராஜா கொண்டு போட்டது ராஜா தான், போய் அதிகாலை தேடுறது ராஜா தான், அவருக்கு தானியேலுக்கு சாட்சி கொடுக்கிறது ராஜா தான். இந்த சாட்சி ராஜா சொல்றாங்க, இந்த தேசத்தில் இருக்கிற ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்களை யாரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? எதிக்கிற மகனே மகளே சத்தமாக வாசி. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக தானியேலின் தேவனுக்கு, அது என் தேவனுக்கு அல்ல ராஜா. எவ்வளவு வாக்கு நம்ம நல்ல ஆழமா சிந்திக்கலாம். நான் ஒரு பகுதி தான் வச்சிருக்கிறேன், வெளிநாட்டில் இந்த மீதி பகுதி நிறைய இருக்கிறது. ஆனால் எனக்கு ஜெபிக்க வருவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறேன். ஜெபிக்கிற மக்கள் வேண்டும், தானியேலை போல ஜெபிக்கிற மக்கள் தேவாலயத்திலே வர வேண்டும். அல்லேலூயா. தேவாலயம் எப்ப திறந்து இருக்கிறோம் என்று நோக்கி நினைச்சது ஓடி வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு தாகமான நிலை நமக்கு நினைச்சணும் காணப்பட வேண்டும். ஆமென். ராஜா இந்த உத்தரவு சிங்கக்கவியிலே போடுகிற உத்தரவு கேட்டும் அது மைண்ட் பண்ணாதபடி, அது கொஞ்சம் கூட அசட்ட பண்ணாதபடி எங்க போனாங்க? வழக்கம் போல போய் முழங்கார்கள். ஆனா சிங்கக்கவி போட்டது மாற்றுகிறீர் இல்ல, மாற்றி போட்டாங்க, போட்டாங்க. ஆனால் அங்கே தேவனாய கர்த்தர் தானியேலுக்கு ஒரு தூதனை வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆகவே நீங்க ஜெபிக்கிற ஜெபம், முன் ஜெபம், பின் ஜெபம், ஒப்பு கொடுத்த ஜெபம், அர்ப்பணித்த ஜெபம், ஒருத்தன ஜெபம், காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபம், வேத வசனங்கள், வேதத்தை தியானிச்ச பகுதிகள், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திலே நீங்க சேர்த்து வைக்கும் போது, சிங்கம் போல பிரச்சனைகளை வரும்போது அங்கதான் தேவன் நீ தேவாலயத்திலேயோ அங்குடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபித்தினுடைய அற்புதம் அங்கே நடைபெறும். ஆமென். அது வெகுரங்கமாக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நினைச்சாங்க தானியேலுக்கு கொடுத்திருந்தான். அல்லேலூயா. தானியேல் ஜெபித்து தன்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான். எத்தனை பேர் டெய்லி ஜெபித்து தன்னை ஆயத்தப்படு எதிர்காலத்தையும் வருகிற சோதனையை சகிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன செய்யணும்? ஜெபம் என்ற ஆயுதம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க? நம்மளுடைய ஆலயம் எப்போதும் திறந்து இருக்கும். இது வந்தா மணிக்கணக்கில் பார்த்து உட்கார வச்சு அப்படியே எங்களை எடுத்துக்கணும். 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ செபித்து தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு தேவ வசனத்தோடு கூடி நீங்கள் கடந்து போய் பாருங்க. செபரூபம் இங்கே
அதிகமாக இருக்கும். பலிபீடத்தில் தேவன பிரசனம் இருக்கும். தேவாலயம் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆலயம் மேக்சிமம் திறந்துதான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஜெபாலயம் எப்பவும் திறந்து இருக்கிற ஒரு ஜெபாய்க்கு இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவன வசனத்தை கேட்க சொல்ல அது உணர்ந்து கொள்ள நீங்கள் என்ன செய்யணும்? அவராயிருக்கணும், ஆயத்தம் உள்ளவராயிருக்கணும். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை உண்மையாயிருங்கள். சில வசனங்களை நான் சுட்டி காட்டி அதனுடைய ஆழத்தையும் சத்தியத்தையும் நான் உங்களோடு கூட தேவ ஆவியானவர் எனக்குள்ளே கொடுத்த அந்த தாகத்தையும் வைராக்கியத்தையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறோம். ஏசாயா 42 அதிகாரம் முதல் வசனத்தை 1-2 வசனத்தை வாசியுங்கள். 42:1-2 வசனத்தை வாசியுங்கள். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமுள்ளவர். நல்ல கவனிச்சுப்பா. எப்படி சொல்லுகிறார்? இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமான இவரே. யாரு? இவரேவா? இவரே. எப்படி இருக்கு? ஒரு சாட்சி எப்படி வருது? இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். இந்த ஆவியை எப்போது அமர பண்ணார்? கர்ப்பப்பையில் இருக்கும் போதே பண்ணினார். அதாங்க தெரிந்து கொள்ளுங்க. ஆனா தைரியமா அவர் சொல்றாரு, என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். இன்னைக்கு நான் கேட்க போகிறது, வாசிக்க போகிறது, தியானிக்க போகிறது இந்த தாசனை குறித்து. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க? 44 அதிகாரத்தோட 1-2 வசனத்தோட வாசிக்கலாம். ஏசாயா 44. இப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபே. இப்ப தெரியுதா? இப்போதும் என் தாசனாய யாக்கோபே. யார்? அவருக்கு யாரெல்லாம் தாசனாயிருக்க அப்படின்றீங்க? இதுதாங்க முக்கியம். அவர் நம்மளை பார்த்து சொல்றார். இங்கே அழகா அவர் சொல்லுகிறார், இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. வாசிச்சு அப்படியே நீட்டி போகிறார். நிறுத்தி நிதானித்து தியானிச்சு அதை வேட்சிகளை ஆழமாய் கொண்டு செல்லணும். வாசிச்சுட்டு போறது முக்கியம் அல்ல, வாசித்தா முடிஞ்சினாக்க. இங்க 2 பகுதியை நாம் வாசிச்சோம். இந்த தாசரை தெரிந்து கொண்டவரில் அவருக்கு என்னெல்லாம் நன்மை செய்வார், எப்படி எல்லாம் வழி நடத்துவார். அல்லேலூயா. அவரை பாதை எப்படி இருந்தது, அதுதான் முக்கியம். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரை எப்படி உயர்த்த போகிறார், எப்படி ஆஸ்வதிக்க போகிறார், எப்படி அவரோட வழி நடத்தலே என்றுதான் நாம் தியானிச்சு முடிக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா நிலை சொல்லுங்க. இருக்கிறேங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு இதனுடைய ஆதாரத்தை வைத்து நான் ஆதியாகமம் 28 அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே இந்த சம்பவத்துக்கு கர்த்தர் சொல்றதுக்கு காரணத்தை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 28 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிச்சு 22 வரை தியானிச்சுக்கிட்டு இதோட மீறியான விளக்கங்களை அடுத்த கட்டத்துக்கு போவோம். வாசிக்கலாம். நான் உன்னோட இருந்தேன். இப்ப நான் 3 பகுதிக்கு 3ஆவது இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன சொன்னோம்? 42 முதல் வசனம் என்ன சொல்லும்? மறந்துட்டீங்களா? 42 முதல் வசனம் என்ன சொன்னாங்க? இதோ என்று ஆரம்பித்தார். ஒட்டுக்கா என் தாசனே என்று விழித்தார். இரண்டாவது 44 நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. ஒரு தாசன் என்றால் என்ன? வேலைக்காரன் இருக்கிறான், அடிமையா இருக்கிறான், நேசிக்கிறவராய் இருக்கலாம், தகப்பனாய் இருக்கலாம், சிநேகிதனாய் இருக்கலாம். இங்கே வாசிக்கிறோம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்ப 3ஆவது கட்டத்துல வருகிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன், இருப்பேன், இருந்து இருக்கிறேன் என்றால் வந்தாலும் வருவேன், இருந்தாலும் இருப்பேன் என்று. இருக்கிறேன் என்றால் என்ன? கூட வேணாம், இருக்கிறேன், இருப்பேன், வருவீங்களா? வருவேன் அப்படின்னா வந்தாலும் வருவேன், இருப்பேன், இருந்து. அடுத்த வசனம் சொல்லுது, இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து. இடத்தில் எல்லாம். இப்ப அவர் ஒரு பெரிய பயணத்துக்காக கடந்து போகிறதுக்கு வெளியில வந்திருக்கிறான். இப்ப போக வழி பெரிய பாடு, இந்த போராட்டங்கள் இருக்கு. ஆனா போகிற பாதையில யார் இருப்பேன்? கர்த்தர் கூட இருப்பேன். அல்லேலூயா. இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று என்றார். யாருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்? அதுக்கு சில காரியங்களை கீழே நாம் பார்க்கிறோம். அது சொன்னதை செய்த அடையாளம் எப்படி? கீழே வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது விழித்திருப்போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அவர் எப்படி சொல்லுகிறார்? நித்திரை விழித்து எழுந்த உடனே என்ன செய்யும்? கர்த்தர் இந்த தேசத்துல இந்த ஸ்தலத்திலே என்ன செய்றார்? இருக்கிறார். அவர் இருந்த இடத்திலே கர்த்தர் என்ன செய்றாங்க? படுத்த இடத்திலே கர்த்தர் இருக்கிறார் உணர்கிறார். சொன்ன வாக்கு தத்துவம் அவனுக்கு என்ன செய்யுது? அங்கே நிறைவேறும்படி என்ன செய்றாங்க? அவனே உணர்கிறான். சில நேரங்களில் வாக்கு தத்தத்தை நம்ம மறந்து போகிறோம். அப்படிதானே? மறந்து போகிறோம். இருக்கிற இடம் தெரியாம போகும். வாழ்கிற வாழ்க்கையில அடித்தானம் மறந்து போகும். தேவன் கொடுத்த திட்டங்களை மறந்து போகும். ஆனா தேவன் அவனுக்கு சொன்ன அளவும் மாட்டோம். அவனோடு நினைச்சீங்க இருப்பேன் வாக்குறுதி கொடுத்தேன். இருக்கிறேன். அதுக்கு அவன் போகிற வழியில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆண்டவரை அவன் நித்திரை விழித்து காலையில் முடித்திருந்த போது கர்த்தருடைய சமூகத்தில் அவன் சொல்லுகிறான், இந்த இடத்தில் என்ன செய்து மெய்யாகவே உறுதிப்படுத்துகிறான். மெய் என்றால் என்ன? உண்மை. நான் மெய்யாகவே சொல்லுகிறேன்.
கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். அதுக்கு அவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார், இதை நான் அறியாது இருந்தேன். இது நான் அறியாதே இருந்தேன். சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று சில நேரங்கள் அறியாம இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளும் மறந்து போயிருக்கும், வாக்கு தத்துவத்தையும் மறந்து இருக்கும். நம்மளோட பாதை மாத்திரம் சிந்திச்சு கொடுக்கும். எதை நம்ம போற பாதைகளை நம்ம சிந்திச்சு கொண்டிருக்க எடுத்த பேசியிருக்கோம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அவன் அறிந்து கொள்றதுக்கு சில காரணங்களை அங்க ஆண்டவரே வெளிப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. எங்கே அவன் இருக்கிற இடம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு பர்வதத்திலே அடிவாரத்திலே அவன் படுத்துக் கொண்டு இருக்கிற இடத்திலே இந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது, பயங்கரமான இடம். ஆமென். இப்போ இவன் போகிற காரணம் என்ன, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈசாக்குடைய குடும்பத்திலிருந்து வேறு பிரிச்சனைச்சியாங்க அண்ணன் தம்பிகளை விட்டு விலகி லாபான் இடத்துக்கு போறதுக்கு இவன் நினைச்சது ஆஸ்தி எல்லாம் கொடுத்து வெகுமதி எல்லாம் கொடுத்து ஒரு வழியிலே தேவனை சந்திக்கப்படுறதுக்கு நினைச்சினாங்க. பொட்டலை கை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் எல்லாம் வழியிலே போச்சு. இப்ப யாரு கூட இருக்கிறாங்க, யாரு கர்த்தர் கூட இருக்காங்க, யாக்கோபோட கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபோட கர்த்தர் அவர் சொன்னதை செய்யணும் இல்ல, கையிலிருந்து எல்லாம் போச்சு. இப்ப அவர் படுத்து கிடக்கிற இடத்துல அவன் உணர்கிறான். விழித்து பார்க்கும்போது இங்க மெய்யாவே கர்த்தர் நினைச்சாங்க இருக்கிறான் உணர்ந்து வாசிக்கிறான். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. அல்ல, இது தேவனுடைய வீடு அல்லாம வேற ஒன்றும் அல்ல. எப்படி அவன் அங்கே ஒரு தரிசனம் பார்க்கிறான், அதை உணர்கிறான். இந்த இடத்துல தேவன் இருக்கிறான் என்று அவன் முடிவெடுத்து தீர்ப்பு மெய்யாகவே என்று சொல்லுகிறான். அவன் ஆனா அடுத்து அவன் சொல்லுகிறான், இங்க என்ன செய்து, இது வானத்தின் வாசல். அப்ப தேவாலயத்தினுடைய வாசல் எப்படிப்பட்ட வாசல், நல்ல உணர்வு. இந்த வாலயம் கெட்டும் போது சும்மா கேட்ட அவருக்கு ஆவியா இருக்க, சும்மா கேட்ட, சும்மா சபை கட்டுவது கட்டலை, சபை கட்டணோட தாகத்தோடு கட்டலை. இந்த தேசத்திலே உனக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னா தைரியமாக சொல்லுங்க. ஆரையை கட்டணும்ன்ற தாகம் இருந்தது, ஆனா கேட்குவேன்னு சொன்னான். 2023 நான் செபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்வார், என் ஆலயத்தை கட்டுவேன், ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி நான் பேசிக்கொண்டிருப்பேன். அடையாளமான வாக்குத்தத்தத்தை வசனத்தை எனக்கு கொடுத்தான். நான் என் மனைவி ஜெபித்தான். ஜெபித்து ஆண்டவர்களுடைய உறுதியான வாக்குத்தத்தங்களை எப்படியெல்லாம் செயல்படணும் கொடுத்தான். அதுக்கு பின்பு நாங்கள் 10 நாள் உபவாசிச்சு ஜெபித்து நாங்கள் இங்கே இருந்த மாதந்தோறும் ஒரு பாஷிஸ் ஃபெலோஷிப்பில் நாங்கள் ஐக்கியமாக இருக்கோம். அந்த ஐக்கியத்தில் நாங்கள் போகும்போது அங்கே பேசிக்கொண்டிருக்கும், நாங்கள் 10 பேர் கூடி பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் எங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சபையை கேட்டுவீங்க. நாங்கள் முன்ன சபையை குறித்து சொல்லவில்லை, அவனுக்கு சபை ஆலயத்தை குறித்து நாங்கள் சொல்ல, ஆலயத்தை கட்டி இடமாகுன்னு சொல்லவில்லை, ஆலயத்தை கட்டுன்னு சொல்லலை. நீங்கள் ஆலயம் கட்டுறது ஆயத்தமாக இருக்கிறீங்க. வசனம் நான் இங்கே எடுத்த வசனமே அவர் சுட்டி காட்டினார். அது சாட்சியாக மனைவி இருக்கான். எங்களுக்கு அப்படியே தூக்கி போடுறேன். 1-2 சாட்சியோட கர்த்தரை உறுதிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு பொதுதான் ஆண்டவர் உன்னுடைய நினைவுகளை, என்னுடைய செபம், என்னுடைய தரிசனம் என்ன செய்யுது, என்னோடு மாத்திரமல்ல தீர்க்க தரிசனமாக அந்த மனுஷன் உள்ளத்திலே கிரியை செய்தார். அவரும் இந்த இடத்துல வந்து குடும்பமாக சுவாசிகளாக செபித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே அவன் தாக்கூப் அங்க சொல்லி, இது தேவனுடைய வாசல், தேவன் வாசல் செய்கிற ஸ்தலம்.
அல்லாம வேற ஒன்றுமில்லை என்று சொன்னாங்க. அவன் உறுதியாக சொல்லுகிறான். அத்தோட பிள்ளைகளை நல்ல உணர்ந்து கொள்ளும். ஆலயம் வந்து அலட்சியமல்ல, ஆலயம் கட்டுறது பெரிதல்ல. பணம் இருந்து கட்டுறது அநேகர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சிருந்த இடம் கிடைக்காம ஆலயம் கட்ட முடியாம தவிக்கிறார். ஒவ்வொரு மாதம் கண்ணீரோட சொல்லுகிறோம், இடம் கிடைக்க மாட்டேன், ஆலயம் கட்ட முடியாது, இடம் பார்க்கிற தடைகள் என்று சொல்லி. ஆனா இங்க யாக்கோபு செய்தது தேவனுடைய ஆலயமான வாசம், தேவனுடைய ராஜனுடைய வீடென்று சொல்லி அவன் அவனுக்கு ஒப்பு கொடுத்து சில காரியங்களை அவன் தரிசனத்தில் பார்த்ததை என்று சொல்லுகிற வாசிக்கலாம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ஒரு ஆலயம் கட்டுற இடத்துக்கு என்ன போட்டா? ஒரு கல்லை நாட்டலாம். அது எது கொப்பா இருக்கிறது? எது கொப்பா இருக்குது? ஆலயத்துக்கு கொப்பா இருக்குங்க, சிலை கொப்பா இல்லை, ஆலயத்துக்கு கொப்பா இருக்குது. அன்னையே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு கல்லை நாட்டி அங்க என்ன செய்றாங்க? வச்சுட்டு அடையாளம் போட்டு அபிஷேக எண்ணெய் ஊத்தினா. நமக்கு என்ன செய்வாங்க? எண்ணெய் ஊத்தி ஒரு சிலையை வச்சு கும்பிட்டார் இல்லை, அங்கே ஒரு கல்லை நாட்டினார், அபிஷேக எண்ணெய் ஊற்றினார் என்று நிர்ணயம் பண்ணிட்டான். ஆனா புறஞ்சாதிகள் என்ன சொல்லுவார்கள்? நீங்க தான் முதல் சிலைகளை உருவாக்குறது. உண்மைதான். இதே சொக்கப்பட்டியில என்னிடத்துல சொன்னது. அப்போ எனக்கு தொக்கப்பட்டு 2 சபை இருக்கிறது, 2 இடத்துல 6 நடக்கு, 8 to 10, 10 to 12. அது போக கிராம ஊழியர்களுக்கு நான் அந்த பகுதியில், சிந்தாமணி பகுதியிலே, அவசால பகுதிகளிலே, அந்த பகுதியை வெளியில் ஊழியம் செய்வோம் இருக்கும். ஒருத்தர் எடுத்து வந்தார், பசங்க நீங்கள் ஊழியம் செய்ய உங்கள் பைபிள் இருக்கு, ஐ ஓகே, நீங்கள் கிறிஸ்துவன்னு சொல்றீங்க, எங்களை போக சொல்றீங்க, நீங்கள் தான் விக்கிரகத்தை எதிர்ப்பீங்க, நீங்கள் விசாரிச்சு எதிர்ப்பீங்க, அந்த விசாரிச்சுட்டு விக்கிரகத்தை விக்கிரகத்தை உண்டாங்க அடையாளம் காட்டட்டுமா? வாதாட முடியுமா? எதிர்த்து நிற்க முடியுமா? அந்த விளக்கம் சொல்லிட்டு போனால் ஆண்டவன் சொல்லார், நீ அவனை விளக்கம் கொடுத்துட்ட, பன்னி இடத்துல முத்துட்டு போனாதான் போயிட்டே விடுவான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்க யாக்கோபு என்ன செய்தார்? அவனுக்கு புரியல. இது தேவன் வாசம் செய்கிற இடம். அப்ப தேவன் பூமியிலே வாசம் செய்கிற ஒரு இடம் உண்டுன்னு அவன் தெரிந்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவனோட பார்வை நோக்கும் இங்க தேவனுடைய ஆலய ஸ்தலமாக ஏறு இறங்குறதையும் இங்க தேவன் இருக்கிற இடம் என்றும் இதை உறுதிப்படுத்தி கொண்டு என்ன செய்றாங்க? அப்போ அவருக்கு கிடைச்சது என்னது? ஒரு கல்லு. கடமாட்டில் வச்சிருக்க கல்லு எடுத்து என்ன செய்றாங்க? அங்க நாட்டி வச்சு எண்ணெய் ஊத்தினார். அடுத்த வருஷத்துக்கு போவோம். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயர். அந்த ஸ்தலத்துக்கும் யாக்கோபு ஒரு பேர் போட்டா. என்னது? பெத்தேல். பெத்தேல். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர். லூஸ். இப்போ யாக்கோபு போன உடனே அந்த இடத்துல என்னாச்சு? லூஸ் பெத்தேல் ஆயிடுச்சு. தேவன் வாசமாச்சு. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். எப்படி இருப்பார்? இத்தனை கேடி இங்க ஒரு பெயர் நடத்திட்டாரு. எந்த இடத்துல? இங்க பெத்தேல்ல வச்சோம். அப்ப யாக்கோபு எங்க ஜெபித்தாரு? பாத்தீங்களா? இப்பதான் சொன்னேன், பெத்தேல் கல்லுக்கு முன்னாடி அங்க ஒரு திட்டத்தை வச்சாரு. வச்சுட்டு இந்த ஜெபம் அங்க நடக்கிறது. இத்தனை ஜெபம் என்னென்ன ஜெபித்தாங்க? லோசத்தை பைய மறுபடியும் அங்கே உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால்
கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று நான் தூணாக நிற்கிறேன். நான் தூணாய் இருக்கிறேன். இந்த கல் தேவனுக்கு வீடாகும். வீடாகும். அந்த இடத்துல என்ன ஆகும்? தேவனுடைய தேவாலயம். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும், தேவன் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகத்தையும் செலுத்துவேன் அங்க ஒரு ஜெபம் நடத்தினார் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார். விளங்குதா? இதனால தான் இந்த நிர்ணயத்தினாலே ஒப்பு கொடுக்கிறதான் ஏசாயாவில நாம் நினைச்சிடும் 42, 44 வாசி. அடையாளம் காட்டணும் இல்லை. இந்த தீர்மானம் தான் உன்னை நான் என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. நீ என் தாசன், நான் சொன்ன அளவு மட்டும் உன்னை நான் நினைச்சேன் கைவிட மாட்டேன். உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த நிர்ணய நிச்சயற்ற காலம் வாக்குத்தத்தம் நிர்ணயிச்ச உங்களை தெரிந்து கொண்டவர் அவரு உங்களுக்கு சொன்ன செய்த தெரிந்து கொள்ளப்பட்டதும் உங்களை கொண்டு என்ன ஒரு சித்தம் கொண்டதோ அது நிறைவேற மட்டும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். ஆமென். எப்படி தீர்மானம் எடுத்தார்? ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுத்தேன். நிச்சயம் ஒண்ணு சொல்லலையா? நிறைவேற்றி தந்தால் நம் தேவனாய் இருப்பேன். அது மாத்திரமா? ஒரு பொருத்தனைகள் நினைச்சாங்க, செலுத்தினார். என்ன எனக்கு கிடைக்கிறதுல எல்லாவற்றிலும் ஒரு பங்கு உனக்கு தசமமாகவே கொடுப்பார் என்று உறுதிப்படுத்தினார். என்ன செய்தா பொருத்தனைகளை பண்ணினான். தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதற்கு அவன் எப்படி ஞானமாக பயன்படுவார்களே பொருத்தனைகளை, அவனோட கோரிக்கைகளை, திட்டங்களை தேவனுக்கு முன்பதாக இங்க தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று எங்க சொல்லுகிறான். அவரை விசுவாசித்து இங்க தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் தேவன் இருக்கிற இடம் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி ஒரு ஜெபத்தை நடத்தி அவரை அங்க என்ன செய்து அதுக்கு ஒரு பேரும் போட்டு இனி நான் என்னை நீ ஆஸ்வதிக்க வேண்டியதுக்கு திட்டங்களை போட்டு பொருத்தனைகளை பண்ணி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில இயேசுவோடு கூட வாழும்போது இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தார். அதனால் யாக்கோபுடைய வழிகள் 10 பயங்கரமாக. யாக்கோபுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் அவனை மாத்திரமல்ல, ஒன்றுமில்லி மாத்திரமல்ல, சந்ததிகளை உயர்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை 12 கோத்திரத்துக்கு பிதாவாக்கினார். அல்லேலூயா. யாக்கோபு போய் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவன் எப்படி வெளியே போனா? குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துச்சு? குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துச்சு? பிரிவினை உண்டாக்கி, பிரிவினை தானே வெளியே போகும். பிரிவினை உண்டாய் வெளியே போனது எதுக்கு? தேவன் கர்ப்பப்பையிலே கொடுத்த ஆவி அபிஷேகம் நிறைவேறணுமா? நினைச்சோம் வெளியே போகணும். வெளியே போய் அவனோட திட்டம் தேவன் உயர்த்தி வச்சிருக்கிற சந்ததியை உருவாக்கணும். அவன் போய் ஆஸ்வதிக்கப்படணும் என்றா நினைச்சேன் உனக்கு ஒரு வெகு தூரம் ஒரு பயணம் இருக்கணும். அந்த பயணத்துல நான் நினைச்சவே கைவிடுவதில்லை, உனக்கு கனம் பண்ணுவேன். நான் சொன்னதை மட்டும் உனக்கு செய்ய மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று வா. ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? தேவ சமூகத்தில் சொல்லி தேவனோட திட்டம் நாம் தீட்டும் போது, அது சில கோரிக்கைகளை வைக்கும் போது தேவன் நம்மோடு கூட நினைச்சா தொடர்ந்து வருவார். தொடர்ந்து அந்த காரியத்தை அப்படி சொல்லி மனம் முடிச்சுவாங்க. ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மளோட வாழ்க்கையிலே செய்ய முடியாது. ஆண்டவரை கிருபைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அதனால்தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே. நம்மளோட வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளதை அறிந்து கொள்ளணும். இரண்டாவது தெரிந்து கொள்ள பாதைகளை அவர் நமக்கு என்ன செய்வார் என்று நாம தான் உறுதி எடுக்கணும். அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற விதத்திலே அவன் சரியான ரீதியிலே யாக்கோபு இருந்தார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனுஷனுடைய நான் பார்க்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிவாங்க. ராஜா 31 அது 31:3. ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து எங்க எடுக்கணும்? இந்த 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் ராஜா என்ன செய்றாங்க? கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தார். யாரு கொடுத்தா? ராஜா. ராஜா கொடுக்கணும் கட்டாயம் இருந்துச்சா? நியாய பிரமாணத்திலே என்ன உங்களும் எனக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? நியாய பிரமாணத்தின்படி கொடுக்கணும். ஆமென். எப்படி கொடுக்கணும்? நியாய பிரமாணத்தின்படி கொடுக்கணும். எழுதியிருக்கிற போலே. ஆமென். அதான் தேவனுடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது போல நமக்கு பிரியப்பட்டவல்ல, ராஜாவுக்கு பிரியப்பட்டது போல அல்ல. வேத வசனம் நியாய பிரமாணத்தின்படி இது போட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாசிங்க. இந்த 7ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை 4:5 வாசிங்க. ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டார். எப்படி? நியாய பிரமாணத்தினுடைய கட்டளை கீழ்ப்படி நடக்கிறதுக்கு அவரு மாத்திரம் செலுத்தினாரா? என்ன செலுத்தினாரு? ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி ஆசாரியரும் லேவியரும் உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க அவருடைய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டார். எருசலேமின் குடிகள் யாரு? தெரிஞ்சுக்கிட்டாச்சு. யாருக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறாரு? அவரை சேவிக்கிற மக்கள். விளங்குதா உங்களுக்கு? அவரு கொடுத்தாரு. அந்த சந்தை எல்லா இடத்திலும் கொடுத்தாரு. ஆனா யாருக்கு இப்ப சொல்றாங்க? ஜனங்கள், சப மக்களுக்கு, ஆசாரியனுக்கும் லேவியனோட பங்கை அனுச்சணுமா? கொடுக்கணும். என்ன காயத்ரி?
நீ சொல்லுவீங்க பாஸ்டர் பணத்துக்கு ஆசை வந்து, எனக்கு பணத்துக்கு ஆசை வரல, நீங்க ஆசீர்வதிக்கணும். எனக்கு நிறைய தேவை இருக்கிறது, நான் பரத்தை நோக்கி பார்ப்பேன், எனக்கு கத்தரி கொடுப்பார். ஆனா எனக்கு சபையுடைய தேவைகளை சந்திக்கப்பட வேணும், அது உங்களை வச்சுதான் சந்திக்கப்படும். அல்லேலூயா. உண்மைதானே? இதுல விழுகிறத அப்படியே நான் சாப்பிட முடியாது, கணக்குக்கு. இது என்னோட ஊழியத்துக்கு தேவை, அதில் பங்கு குடும்பத்துக்கு தேவை, அதுக்குடைய சபையுடைய சின்ன சின்ன தேவைகளை சந்திக்கப்பட நாம் பிரித்து எடுத்து வைக்கணும். அவன் கணக்கு கேட்கிற ஆண்டவர். இந்த புது வருஷத்திலிருந்து 2031 முடிஞ்சு 2வது வாரத்திலிருந்து நாங்கள் திட்டங்களோடு கூட என்ன செய்வாங்க, வரைபடை போட்டு ஒவ்வொன்றும் கணக்கு போட்டு வச்சிருந்த சபையில வளர்ச்சிக்கான அநேக தேவைகள் உண்டு. அல்லேலூயா. எப்போ நான் பிள்ளைகளை நம்புகிறேன், விசுவாசிகளாய நீங்களும் குடும்பமாய் தேவனுடைய ஆட்சி இதோட நின்று விடுகிறது அல்ல. நீ நினைக்கலாம் இதோட முடிவில்லை, அநேக மாற்றுக்கிரியர்கள் வரும், அநேக எழுப்புதல் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிறது. அந்த வசனத்தை சொல்லுகிறது, 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தில் எல்லா வரத்திலும் முதல் பலனை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை சகல விதத்திலும் கர்த்தர் கணிச்சாங்க. தசமபாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்? பரிபூரணமாய் கொடுத்தார்கள். பரிபூரணம் நாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. நான் என்ன பரிபூரணமா கொடுத்த தொட்டதா என்னை அவர் வைத்தீங்க. அதையும் குறையும் கொடுத்தா என்னை எதிர்பார்க்க மாட்டார். பரிபூர்ணம். இயேசு பரிபூர்ணவர், பூர்ணம் உள்ளவர், உண்மை உள்ளவர். சொன்னதை செய்ய மட்டும் நான் கைவிடுவதில்லை, அவனோடு கூட இருப்பேன். யாக்கோபு உணர்கிறான், சாலமோன் உணர்கிறான். வேதத்திலே கட்டளை இருக்கே, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறதே, இதை செலுத்தித்தானே ஆகணும். அவர் மாத்திரம் செலுத்தல, தேசத்தில் அவர் ஆணிகள் உட்பட்டு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கட்டளை இடுகிறார், செலுத்துங்க. இது தெரிந்த போது, அறிந்த போது, 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும், யூதாவின் பட்டணத்தில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும். இந்த யூதாவும் இஸ்ரவேல் ரெண்டா பிரிக்கிறாங்களே, 2 கோத்திர 2 தகப்பனோட கூட்டத்தார். ஆனா வழிபாடு யாரை வச்சிருக்கிறாங்க? ஒரே தேவனை தான். அல்லேலூயா. ஆனா இங்க பிரித்து சொல்லுகிறாங்க. அதே வசனத்தை வாசியுங்கள். யூதாவின் பட்டணங்களிலும் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் நாடுகளிலும் ஆடுகளிலும் தசமபாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசமபாகத்தையும் கொண்டு வந்து குவியலாக வைத்தார்கள். எப்படி வச்சாங்க? உங்களுக்கு குவிகளா எனக்கு வேணும்னா நான் குவியா வைக்கணும். ஆமே, இதுக்குள்ளே நான் தொடர்ந்து உள்ளே வரும்போது முதல்ல என்ன கொடுக்கிற முன்னே எனக்கு உள்ள நீங்க போடுவேன். இங்க போடுவேன். 10 கொடுத்தா எனக்கு 20 வேணும் இல்லை, 50 கொடுத்தா எனக்கு 100 வேணும் இல்லை. இங்க வந்து நான் சும்மா கத்திட்டு போறதா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா?
எடுத்து ஆசூச்சியம் பண்ணிட்டு விதிவிலக்குன்றது யாருக்கு அல்லேலூயா கொண்டு வந்து குவியலாய் கொடுத்தார். கீழே வாசியுங்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். வாசிக்கலாம். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் வந்து குவியும் போல எசேக்கியா வந்துருச்சு. இப்ப யாரை பார்த்தாங்க? யார் பார்க்கறாங்க? பிரபுக்களும் பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். கொடுத்து புகழ வேணும். ஒரு ஊழியக்காரர் இப்படி புத்தகம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒவ்வொருத்தர் தரித்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தாரா. வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, தரித்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தா, முன்னேற்றம் இல்லை என்றார். நான் கேட்கிறேன், நீ டீ குடிக்காம இருக்கியான்னு கேட்டேன். டீ குடிக்கிறேன். கறி வாங்குறியான்னு கேட்டேன். கறியும் வாங்க. கறி இல்லாம இருக்கியா? இல்லை. வஸ்திரம் நினைச்சா வஸ்திரம் வாங்குறேன் வேண்டாம், நான் விடுவாங்க. வாங்கணும்னு நினைச்சா வாங்குறீங்க. அங்க இல்லைன்னா சொல்றாங்க, இல்லை இருந்தாலும் வாங்குறாங்க இல்லையா? வீட்டுல முளகு மல்லி மாத்திரங்கள் இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்களா? இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்களா? கவிதா சப்பரியா உண்மைதானே? தேவைன்னு சொல்லி இல்லாம இருந்த என்ன யாரை பிடிப்பேன்? குடும்ப தலைவரை பிடிக்கும். அப்படிதானே தம்பி? சொல்லு, உற்சாகமா சொல்லுங்க. நம்ம எதை விரும்புறதோ அது வாங்கணும் நம்ம நிர்ணயம் பண்ணுகிறோம். அது வாங்க பிரயாசோடு இல்லாதிருந்தாலும் கடன் வாங்கியாவது அந்த காரியத்தை சாதிக்கிறோம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியாது இல்லையா? எதை நம்மளால குறைக்க முடியும்? குறைக்க முடியாது, குறைப்பாங்க. ஆனா குறைக்க முடித்தாலும் அது தேவை சந்திக்கணும் இல்ல? அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒவ்வொன்றா கேட்டுக்கொண்டு நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்ல? இல்லைன்னா என்ன செய்யும்? வாய் திறந்து சொல்லணும். கேட்க மாட்டாங்க. அப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா? வீட்டு வாடகை கொடுக்கறேன்னா நான் பாஸ் தான், வீட்டு வாடகை தர மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அந்த பொறுப்பை 2வது மாதத்தை கொடுத்துட்டேன். அப்படிதான் என்ன பார்த்துட்டேன். பிள்ளை அந்நியோட சொல்லுவோம். 1.5 வருஷமா நான் அதை பற்றி கேட்கறதே. ஆனா நான் சிறந்தது முன்னே அவசியத்தை கர்த்தர் அவரை அப்படி வச்சு இல்லைன்னு சொல்ல முடியுமா? கரண்ட் பில்லு நான் நாளைக்கு தான் ஏன் கட்ட முடியும்? கேட்டவே போயா சொல்லுவீங்களா? சொன்னா என்ன ஆகும்? நீ வீட்டை போய் சுவிட்ச் பாட்டா இருட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதம் ஐயா அப்படின்னு கேட்க முடியுமா? என்ன காயத்ரி கேட்க முடியுமா? கரண்டே பிடிங்கி போட்டேன், என்னமா செஞ்சியா? கரண்ட் பில்லு கட்டலை. தமிழ்ல இன்னொரு பழக்கம் வருது, தண்ணி வரி கட்டணும். சரி, இங்கே வச்சுக்கோங்க, வீட்டு வரி கட்டணும். இல்லைன்னா என்ன நடக்கும்? வீட்டு வரி கட்டல என்ன நடக்கும்? ஜப்தி பண்ணிடுவாங்க. இங்க நம்ம இந்த புறம்போக்கு இடத்துல இது கட்டினாலே கட்டலைன்னா அசால்ட்டா விட்டுருவாங்க. மொத்தத்தில் படிக்கும் போது நினைச்சோம் தண்ணி வரி கட்டணும், வீட்டு வரி கட்டணும், நிலவரி கட்டணும், கரண்ட் வரி கட்டணும். விளங்குதா? இப்படி இதுல குறை வைக்க முடியுமா? எத்தனை பேருக்கு புத்தி தெரியுது? பஸ்ஸில் ஏறி நான் பாஸ்டர் ஐயா நல்ல பேப்பர் சமைச்சிருக்கிறேன், டிக்கெட் எடுக்க முடியாது, கொஞ்சம் நிப்பாட்டி சார் நீங்க இறங்கி போன்னு சொல்லிட்டேன். பின்னாடி ஒரு எடுத்துவாங்க. ஒரு லேடியா சொல்லுங்க,
சட்டம். நான் ஒண்ணு கேட்கிறேன், இயேசுநாதன் பிறக்கிறதுக்கு முன்பே குடி உரிமை சட்டம்னு ஒண்ணு போட்டாங்க. வாசிச்சிருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சட்டம் என்ன? இந்த தேசத்துல நீ குடியிருக்கணும், குடியுரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. குடிமதிப்பு என்ற சட்டம். அது என்ன? குடியிருப்பு மதிப்பு சட்டம். எங்க வித்தியாசமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். நாம் உலகத்திலே வாழ்றதுக்கு சட்டத்திட்டம் வைக்கிறது. முதலாவதா ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போனா அவன்கிட்ட கேட்கிற என்ன தெரியுமா? ஆதார் அட்டை. அவன் தலையெழுத்து இந்தியாவில் பிறந்தவனா, நீ இதுக்கு சட்டப்பட்ட கீழ்ப்படி இருக்கிறான்னு காட்டுவாங்க. இவ்விதமாய் இன்னைக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, ஒவ்வொரு காரியங்களிலே இந்த உலகத்தில சட்டங்கள் நம்ம கிட்ட இருந்து வரி வசூலிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், எல்லா இடங்களையும் வரி வசூலை. இந்த இந்தியாவில் நம்ம ஒரு நாளைக்கு நம்மளோட வருமானம் நினைப்பீங்க, ராகேஷ் நான் வரியே கொடுக்கிறேன்னு சொன்னாலும் நீங்க வேலைக்கு போய் ஜாமான் வாங்குறாங்களே, உங்களுக்கு தெரியாமையே பிடிக்கிடுவாங்க. ஆமா, ஏன் கொடுங்கிறது கேட்க முடியாது. வரி கட்டித்தான் ஆகணும். விளங்குதா பிரகாஷ்ராஜ்? அப்போ அவர் ஒண்ணுன்னா கேட்டுக்கொண்டே இருந்துட்டு கேட்டாரு, இதெல்லாம் நீங்க சந்திக்கிறதுக்கு பிரயாசம் எடுப்பீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறவரை பார்த்து, நீ தசமபாகம் காணிக்கை வஞ்சிக்கும் பொழுது அதுக்கு மாத்திரம் உனக்கு தடை வருது, அது மாத்திரம் உனக்கு கொடுக்க முடியல, அது மாத்திரம் தைரியமா இல்லைன்னு சொல்லிடுறீங்க, அதுக்கு மாத்திரம் நாங்க கஷ்டப்படுறேன்னு சொன்னா ஆஸ்வதிக்கிற திட்டம் அங்கதான் இருக்கு. இங்க வேதம் சொல்லுகிறது, கீழே வாசிக்கலாம். சாதோக்கின் சந்ததியானாகிய 31 இப்ப இதான் வாசிச்சோம். 7ஆம் வசனம் 7, 8, 9, 10 வாசிங்க. 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். அடுத்தது எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அடுத்தது அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். கொண்டு வந்தது தெரியும். இது கொண்டு வந்த தொடங்கின முதல் மனைவி என்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, வருமானம் இருக்கோ இல்லையோ, அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு வந்து, அது எத்தனை ரூபாய் பொருளாதார இருக்கோ இல்லையோ, என்னது அப்ப என்கிட்ட இருக்கணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டோட்ட கேட்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்தல உண்மையை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன என்கிட்ட இருந்தாலும் ஒண்ணுன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும். என் வேலை கேட்கிற வேலை தான், கொடுக்கிற வேலை என்னோட வேலைன்றாங்க. அப்படிதானே? மனைவி மாதிரி அப்படித்தானே? புருஷன் என்ன செய்யுங்க, ஏன்ட்ட இருக்கு நீ போங்க ஏன்னு சொல்லுவாங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்ப குடியிருப்பு காலத்திலே, அந்த காலத்திலே இயேசுவோட அந்த திட்டத்திலே என்ன போட்டாங்க? குடியிருப்புக்கு உரிமை சட்டம் போட்டாங்க. ஒரு ஆலயத்திலே நாம் நாட்டப்படும் போது தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவாலயத்திலே கொண்டு வந்த போட்ட நாட்கள் முதல் அவர்களை ஆசீர்வதிச்சு சாப்பிட்டு திருப்தி
திருப்தியாகி மிச்சம் எடுத்தான். வாழ்க்கையில என்ன எடுக்கிறான்? தப்பி 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 கிடக்கிறதல்ல, பரண்டு பரண்டு எடுக்கிறது இல்ல, மிச்சம் மீதி இருக்கணும், நிராப்பா இருக்க வேண்டும். அதுண்டு அவர் சொல்லுகிறார், சாட்சி சொல்லுகிறார். அங்க யார் சாட்சி சொல்லுகிறார்? ஆசாரியரும் எசேக்கியா பிரபுக்கள். நீ எப்ப கொண்டு வந்து தொடங்குறீங்களோ, எப்ப நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ, கொடுத்த முதல் கொண்டு சாப்பிட்டு திருப்தியாக. அல்லேலூயா. யாக்கோபு தன்னை ஒரு ஒப்பு கொடுக்கிறான். ஆசீர்வதிக்கப்பட்டானா? அவன் மாத்திரமா ஆசீர்வதிக்கப்பட்டான்? சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டான். 12 பிள்ளைகள் நல்லா உலாவி கொண்டிருந்தான். நல்லா தான் இருந்துச்சு, குடும்பம் நல்லா போயிட்டு இருந்தது, ஆடு மேய்க்கிறவரா இருந்தாங்க. ஆனா ஒருவனை தெரிந்தான், ஒருவருடைய கிரியைகள் வித்தியாசமா இருந்தது, ஒருவருடைய நோக்கம் வித்தியாசமா இருந்தது, ஒருவருடைய குறிக்கோள் வேஷமா, அவனுடைய தரிசனம் வித்தியாசமா இருந்தது. ஆனால் தரிசனம் நிறைவேறணும்னா அங்க சத்துருக்கள் எழும்பினார், ஏனாத குற்றங்களை சுமத்தினார். உண்மையாயிருந்த மகனை குற்றம் செலுத்தினார். அவனை வெளியே அனுப்புறதுக்கு கொலை செய்வதற்கு முயற்சி எடுத்தான். தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம் சொன்னதுதான் தப்பு. என்ன சொன்னார்? சூரியன் சந்திரன் என்ன வணங்கடா, அம்மா அப்பா உன்னை வணங்கணுமோ, சகோதரன் உனக்கு வணங்கணுமோ? ஆமா, 11 கதிரும் சூரியன் சந்திரன் என்ன வணங்குறதா பார்த்த பிரச்சனை வந்துச்சா? இப்ப எப்படியா ஆடு வைக்கிற இடத்துல வச்சு சாப்பாடு கொண்டு வருவல அப்ப கிட்ட நம்ம ஒரு ஐடியா போட்டுருவோம். வர வழியில சாப்பாடு கொடுத்தா திருப்பி வழியில அவரை எழுச்சிடு கரடி பிடிச்சி சாப்பிட்டு போயிட்டா, இந்த சட்டையோட வந்தாங்க. என்ன ஆவியானவர் வர சும்மா விடுவார? யாக்கோபு இடத்துல ஆண்டவர் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னா இருந்துச்சு, உன் பிள்ளைகள் இப்படி ஆகி போச்சு, நான் உன்னை கைவிட்டேன் ஆண்டவர் சொல்லுவாரா? இல்லை 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 அழுகிறாரு. என் குலத்துக்கும் என் சமுதாயத்துக்கும் என் இடத்துக்கும் என்னோட வாரிசுல என் தலைமுறை கொண்டு போகிற என் மகனை நான் நம்ப மாட்டேன். இல்லப்பா இந்த பாருங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? வந்தேன்னு யாக்கோபு துக்கம். ஏன்னா அவனை மாத்திரம் தான் இருந்துச்சு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, அவனை மாத்திரம் நேசிச்சு வச்சிருந்தான். இவங்க தில்லுமுள்ள பண்ணுவாங்க. அதனால ரொம்ப நேசிச்சு வச்சிருந்த யோசேப்பு தகப்பனை விட்டு வெளியே போனான். கத்தரி யாரோடு இருந்தான்? யோசேப்போடு. வாக்குத்தத்தம் யாருக்கு சொன்னான்? யாக்கோபோடு. அவன் நினைச்சே தரிசனம் நிறைவேறணுமா நினைச்சிட்டு வெளியே வரணும். அவன் ஒரு ஆசுரை ஜோயத்தை தகப்பன அவனோட திட்டம் நிறைவேறி அவன் எகிப்தில படத்தலைவனா இருக்கிறது கேள்விப்பட்டவன் அப்பனோட உள்ள எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவன் எங்க இருக்கிற எங்க மகனை பார்க்கணும். என் மகனோட உயர்வு அருமையான கத்திர பிள்ளைகளை அவன் ஒரு பொருத்தனை அங்க பண்ணிருந்து எல்லாவற்றிலும் உனக்கு நான் என்ன செய்வேன்? உண்மையா இருப்பேன்னு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவன் போய் லாபானோட வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்ததிகளோடு கூட அவன் திரும்பி வரும்போது சத்துருக்குள் வந்தார்கள். அல்லேலூயா. அவன் சத்ரு ஒரு சகோதரனாக மாறிவிட்டார். ஏன்னா அவன் திரும்பி வரும்போது சுகமாக வந்த அவன் வாக்கு மறந்து போயிருப்பேன். சுகவசி நம்ம சில நேரங்கள் அப்படிதான், பொண்ணு வெள்ளி ஆஸ்தி ஐஸ்வர்யம் கனம் பிள்ளைகள் எல்லா தோழிமார்களு ஆமே வேலைக்காரி வேலைக்காரன் நாடு மாடு கழுது எல்லா வசதியோடு வரும்போது சகோதரனை மறந்து போயிட்டான். ஆனா அங்கே ஆண்டவர் ஒரு தீர்த்தை அவன் நினைச்சதில்ல, கைவிடுவதில்லை. அங்கே ஒரு சுத்திகரணத்துக்கு இடம் கொடுத்தான். தேவனோடு கூட மல்யுத்தம் வேற எங்கே தேவனோடு கூட யாக்கோபு மல்யுத்தம் பண்ணலை. போற பாதையை ஆசிரிச்சு வாக்குத்தனை அவனை கைவிட மாட்டேன்னு போறேன். நல்லா சம்பாதிச்சாங்க, எல்லா ஆசையோட திரும்பி வந்தாங்க. இதுக்கு நிறைவேறணும் இல்ல, பேர் மாறப்படணும் இல்ல. யாக்கோபே இஸ்ரவேல்னு சொன்னது. அப்ப யாக்கோபுன்ற மாறி இப்ப யாரா மாறணும்? இஸ்ரவேல் மாறணும்னா அது ஒரு போர் செய்யணும். இப்ப போர் செய்துட்டு வந்தா ஏசாயாவிடத்துல அவன் வச்சிருந்த திட்டங்கள் நிறைவேறாம போய்விடும். அல்லேலூயா.
கர்த்தர் யார்கிட்ட போய் கர்த்தரோட சமூகத்துல போய் யாக்கோபு பலசாலியாய் வந்தார். முதல்ல என்ன பலம் இருந்தது? மாம்ச பலத்துல போய் ஐஸ்வர்யம் சம்பாதிச்சார். எல்லா வசதியோட சுகபத்தோட 70 பேர் கடந்து வந்தார்கள். ஆனால் அதுக்கு ஒரு சுத்திகரணம் அவசியம். அல்லேலூயா. அப்போ பாடுகளை நினைச்சு பார்த்து நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியங்கள். யோசேப்போட தரிசனம் எகிப்திலே அவன் ஜெயமுள்ளவனாக மாறதுக்கு யாக்கோபிடத்தில் சொன்ன வாக்கு தத்துவம் யோசேப்பு மூலமாக எகிப்திலே நிறைவேறது. அல்லேலூயா. இனி ஒன்று கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசிப்பாருங்களேன், பிரிவினைகள் வரும்போது அங்கே மோசேயோட குடும்பத்திலே அப்படிதான் இருந்தது, வளர்ந்தது. ஆனா தேவ திட்டம் நிறைவேறுமா? பார்வோனோட குடும்பத்திலே இருந்தால் என்னச்சது? நிறைவேறாது. அதுக்கு அங்க ஒரு போர் நடந்துருச்சு. வெளியே போறவன என்னச்சது? அவட கொடுத்த திட்டத்தையும் பரப்பிலே திட்டங்களை போட்டிருந்த திட்டங்களை நிறைவேறதுக்கு எங்க கொண்டு போய் பாட்டினாங்க? எங்க கொண்டு போய் பாட்டினாங்க? சீனாய் மலை அடிவாரத்திலே நின்று சந்திக்கிறார். அல்லேலூயா. போராட்டத்தோட தானே வந்தேன். நல்லா வந்தாங்களா? போராடி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு வழியிலே ஒரு பயணம் யாக்கோபுக்கு இருந்தது, யோசேப்புக்கு இருந்தது, மோசேக்கு இருந்தது. இருந்ததா இல்லையா? இருந்தது. இது ரெண்டும் அனுபவம் இல்லாத இருந்த 4வது மனிதன் தான் யாரு? தானியேல். சிறையிருப்பிலே பிடிக்கப்பட்டவன். ஆனா எங்க போய் தானியேல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தானியேலுடைய தேவன் உண்மையுள்ள தேவன் வெளிதரங்கமாக்கினா ராஜாவோட வாழ்க்கையிலே உண்மையான தேவன் வெளிப்படுத்துறதுக்கு புறஞ்சாதி இடத்திலே கொண்டு போய் யாரை உயர்த்தினார்? தானியேலை உயர்த்துறதுக்கு அவனுடைய ஜெப வீரனாக அவன் சிங்கத்தை ஜெயிச்சு காட்டினான். அவனுடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்ற சாட்சி ராஜா. பார்வோனிடத்துல யோசேப்புக்கு கொடுத்த சாட்சி, நீ ஞானம் உள்ளவனும் விவேகம் உள்ளவனும் என்று சொல்லி என்னச்சது? உன்னை போல வேற ஒருவர் இந்த தேசத்துல இல்லை என்று சொல்லி அவனுக்கு என்னச்சது? அதிகாரங்களை கொடுத்தான். மோசே, நான் உன்னை என்னச்சது? என் ஜனங்களை நடத்த நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசையே, நீ என்ன எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு வரதுக்கு ஒன்னு நான் நினைச்சிறேன். பார்வோட குடும்பத்தில் நான் நினைச்சிறேன் பிரித்தெடுத்தான். நீங்களும் நானும் இந்த தேசத்தில் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வெளியே வந்தா தாங்க தெரியும், உள்ளே இருக்கிற வரைக்கும் தெரியாது. தெரிந்து கொள்ளப்பட்டதுதான், ஆனா வெளியே வர. அல்லேலூயா. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தது மாத்திரம் தாவீது இருக்கவில்லை. வெளியே வந்த போது, வெளியே வர 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 தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் அவரை உபயோகப்படுத்த. உரிய வட்டத்தில் வெளியே போகணும்னு ஆண்டவர் சொல்லி, வெளியே போகணும்னு சொன்னா போனோம், இருக்குன்னு சொன்னா இருக்கணும், சொல்றதே செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவரோட வார்த்தை சொல்லி நியாய பிரமாணத்தின்படி கொடுக்க வேண்டியது இஸ்ரவேல் ஜனங்களும் கொடுத்தார்கள், ராஜாவும் கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்து தேவன திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய இனி லாபானோட வீட்டுக்கு ஓடி போகிற நான் வெறுங்கையோடு போகும்போது வழியிலே அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறான். நீ போகிற வழிகளை நான் உனக்கு என்ன செய்வேன்? துணதிப்பேன், உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவனை ஆசீர்வதிச்சு ஒரு இடத்தையும் நிர்ணயமாறி வச்சவனுக்கு அந்த இடத்திலே தேவனோட நாமத்தினால் ஒரு பேரையும் உருவாக்கி அவனை பயணங்களிலே கர்த்தரோடு கூட இருந்தான். வெறுமையாய் போய் திரும்பி வந்த போது எப்படி வந்தாங்க? எப்படி வந்தா? வாக்கு தத்துவத்தில் சொன்ன ஆண்டவர் அவனுக்கு பெருகப்படினான். வஸ்திரம் கொடுத்தா, கேட்டது கொடுத்தாரா? எல்லாம் கொடுத்தான். அவன் என்ன செய்தாரு? நேர்ந்ததிலே உண்மையாக இருந்தான், ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். இஸ்ரவேல் தேவனான கர்த்தருடைய நாமத்தினால ஆட்சி செய்கிற சாலமோன் ராஜா சொல்லுகிறான்,
இதுல எல்லாவற்றிலும் நான் செலுத்துவேன், நீங்களும் என்ன செய்யுங்க, செலுத்தி ஆண்டவரிடத்தில் நினைச்சணும் ஆசீர்வாதம் உண்டாவது சொல்லுகிறது. அவர் தொடங்க கேட்ட போது, கொடுக்க தொடங்கின போது எப்படி வளர்ந்துச்சா? புதிய புதிதாக நிரம்பினது, சாப்பிட்டு திருப்தியாய் மீதி எடுத்தது. எனக்கு எங்கடிச்சுறாங்க மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக செலுத்தி இந்த காரியங்களில் தேவ சமூகத்தில் உங்களை மாத்திரம் கொடுத்தா போறாது, உங்களுக்கு உள்ளதையும் கொடுக்க. உங்களை கொடுத்து பாருங்க, உங்களில் உள்ளது உண்மையாய் கொடுங்க. எங்களுக்கு எல்லாம் நிரம்பி போன பிறகு எல்லாம் திருப்தியாயிட்டு மீதி குப்பையை போல கொண்டு செலுத்தினார். வேதம் சொல்லுகிறது, விதவையும் ஐஸ்வர்யவானும் காணிக்கைகளை செலுத்தினார்கள். ஐஸ்வர்யவான் பார்த்த பகுதியுள்ளவரை சொல்றேன், அவட பரிபூர்ணத்தில் உள்ளதை செலுத்தினார். ஆனா விதவையோ தனக்கு உண்டானதை அன்றாடம் இருக்கிற அந்த 2 காசு தான் இருக்கிறது, அத்தனை பேரும் பார்க்கல, அவளை ஆஸ்வதிக்கிற கர்த்தர் பார்க்கிறார். பரிபூர்ணமாய் செய்ய முடியாத அருமையானது. 19 ஆண்டு இந்த மதுரையில் நான் பட்ட பாடுகளை யோசிச்சு பார்த்தா, அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசியா இருந்திருந்தால் என் பிள்ளைகளை நான் நல்ல நிலையில கொண்டு வர முடியாது. இந்த கண்ணீர் செபம் தேவன் இந்த இடத்திலே கொண்டு வந்ததுக்கும், இந்த மதுரை பட்டணத்தில் இருக்கிற 544 ஊழியர்கள் ஐக்கியத்தில் ஒரு பெரோஷிப்பாக இருக்கும், தேவட நீதியை கட்டி எழுப்புறது அட்ரஸ் உள்ள ஒரு சபையாக மாறவும் காரணமாக இருந்த தேவனுக்குள்ளே நான் கொடுத்த காரியங்கள், ஒப்பு கொடுத்த காரியங்கள். பிச்சை எடுத்தாவது பிரமாணத்தை நிறைவேற்றுவேன். நீ காண்டவர்களை எண்ணியான சங்கத்திலே கொண்டு போய்விட்டே காரியம். ஆண்டவரங்களை அப்படிதான் எங்களை ஆஸ்வதிக்கிறதுக்கு வாக்கு. அது விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்த நீங்க வாலிபர்களே, இளம் பராயத்திலே கர்த்தரை அறிந்த நீங்கள் எப்படி நான் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், எங்கே நான் கொண்டு செலுத்த வேண்டும், எதுக்கு நான் முக்கியத்துவப்படுத்த வேண்டும், எது கொடுத்தா நான் ஆஸ்வதிக்கப்படும், என் தரித்திரம் மாற வேண்டும், வேதம் உங்களுக்கு அடையாளம் காட்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் விசிக்கித்தனம் பண்ண தேவனுடைய வாழ்க்கையிலே நாம் அவளை நன்மை அறிய முடியும். நிச்சயமாக சொல்லுகிறேன், நல்ல ஒரு முடிவெடுங்க, நல்ல ஒரு தீர்ப்பெடுங்க, நல்ல யாக்கோபை போல ஒரு ஒப்பு கொடுங்க, ஒரு பொருத்தனை செலுத்துங்க. செலுத்துவதை தொடர்ந்து செய்ய எந்த தோல்விகள் வந்தாலும் அதை நான் விட்டு பின்மாற மாட்டேன் என்று நாம் செய்யும் போது உங்களை வாழ்க்கையை மாத்திரமல்ல, சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்படும், தலைமுறைகள் ஆஸ்வதிக்கப்படும். அவருடைய மேன்மைகளை நீங்க கண்டு யாக்கோபு தன் மகனை விலகி போன அழுது துடித்தார். ஆனால் அவனை வீட்டுக்குள்ளே வச்சே நேசிச்சு வந்திருந்தார். தரிசனத்துக்கு நிறைவேறதுக்கு யோசிச்சு பார்க்கவே இல்லையா? என் வாரிசு உருவாகணும், என் தலைமுறை உருவாக்கணும், அது கொண்டு சென்னோட நான் நினைச்சவன். அவனுடைய தரிசனத்தை குறித்து தியானிக்கிறதுக்கு யாக்கோபு இடம் கொடுக்கல. அவன் விலகி போனை குறிச்சே துக்கப்பட்டு கொண்டிருந்தான். ஆனா ஒரு நாளிலே வெளிவந்தது, என் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் தேசத்திலே தளபதியாய் இருக்கிறான், நீதிக்கு தங்களை அர்ப்பணிப்போம். வேத பிரமாணத்தின்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். வேத பிரமாணத்தின்படி கட்டளைக்கு நம்மளை என்ன செய்யுது? அதுதான் அங்க சாலமோன் ராஜா தேசத்து மக்களுக்கு சொல்லி எழுதியிருக்கிறபடியே
ஆமென். கை கொள்ளும்படிக்கு லேவியருக்கும் ஆசாரிக்கும் முன்பதாக கொண்டு அங்கே செலுத்த வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கண்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு தீர்வு, எந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் பல பாடுகளை எடுக்கிறேன். நான் தேவனுக்கு கொடுக்கிறதுலே நீ அதெல்லாம் உனக்கு சந்திக்க கத்திருத்தேன். நான் தேவனுக்கு முதல்ல கொடுக்கேன். தேவனுடைய பங்கு உள்ளது முதல்ல கொடுக்கேன். அவரு தொடங்கின போது அவர் வரைக்கும் தொடங்கல, கொடுக்க தொடங்கின போது கேட்டீங்களா? கொடுக்க தொடங்கின போது குவியலாக ஆலயத்தில் நிறந்தினது. அவர்களோ சாப்பிட்டு திருப்தியார், மகிழ்ச்சியார் செலுத்தினார், மீதி எடுக்கவும் செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே மீதி எடுக்க. சில சொல்லுவார், ஒன்றும் மீதி எடுக்க முடியல பாஸ்டர், ஒன்றும் மீதி அடிக்கவில்லை, உன்ன 10 வாட்டி இன்னைக்கு ஒப்பு கொடுத்ததை செய். ஒப்பு கொடுக்க செய்து பாரு. நான் உன்னை கைவிடுவதில்லை யாக்கோபே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை யாக்கோபே, நான் சொன்ன மட்டும் செய்ய மாட்டேன். வாக்குத்தத்தங்களை சொல்லி பாருங்க, வாக்குத்தத்த பிரகாரம் பிரமாணத்தை கற்றுக்கொண்டு பாருங்க. அநேகரை இன்னைக்கு வஞ்சிச்சு கொண்டிருக்கிறது. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அநேகர் ஆஸ்பத்திரி செலவு, வட்டி, வாடகை, கடன், நெருக்கத்தில் விடுதலை விடாத வேலை வர முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க தொடங்கின போது அவன் குவியலாக இங்கே நரம்பு என்றால் நிச்சயமாக குடும்பம் தான். உன் கலட்சியமாகவும் நிறையும், உன் கையும் பிரயாசம் நிறையும். நீ போகும் வழியில கர்த்தருடைய காப்பா. அவர் சொன்ன அளவு மட்டும் அவருடைய கைவிடுவதில்லை. பரலோகத்தின் பிதாவே, இந்த வார்த்தை இந்த நாளிலே எங்களை சபைக்கு நீ கொடுத்திருக்கிறபடினால் நாங்கள் ஆஸ்வதிக்கப்படும், சபை ஆஸ்வதிக்கப்படும், கொடுக்க தொடங்கணும். ஆண்டவரே, எங்களை வாரங்களை வச்சு நாங்கள் செபிக்காதபடி கொடுக்கிறதுக்கு முறையாசம் உள்ள ஜெபமா தேவன் ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு கொடுக்கிற விடவரை. மகனே, மகளே, நான் கொடுக்க கொடுக்க உனக்கு தருவேன். நீ நிரம்பி நிரம்பி குவியரா சேர்ப்பேன். நான் சொன்னது உன்னை நான் கைவிட மாட்டேன் யாக்கோபே. நான் தெரிந்து கொள்ளப்பட்டது. உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு போய் இது முதலாவது வைக்கணும். என்ன தேவன் ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டார். அவர் எனக்கு சொன்ன செய்ய மட்டும் அவர் என்ன கைவிட மாட்டார். பரலோகத்தின் பிதாவை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் கத்தாது, இன்னும் சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க, சத்திய பிரமாணங்களுக்கு கட்டளைகளுக்கு எழுதியிருக்கு. ராஜா கட்டளை ஆண்டவரே கொடுத்தாத்தான் ஆசுவா, குவியல் பண்ணத்தான் ஆசுவா, நிரம்பி வடிய வேண்டும் ஆசுவா, மீதி எடுக்கிற ஆசுவா. கொடுக்க தொடங்கின போது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதவசனம் பேசும். அந்த அனுபவம் அவரை பெற்றுக் கொண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் இதை அனுபவிச்சிருக்கோம். கொடுக்க தொடங்கின போது நாங்கள் திருப்தியாகிவிட்டோம். பரலோக பிதாவே, கேட்கிற ஒவ்வொருத்தரையும் சொல்லுகிறேன், என் வாயோடு இருக்கிற என்னையும் சப மக்களையும் குடும்பத்தாரை உனக்குள் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், உனக்குள் நாங்கள் மேன்மை அடைய வேண்டும், கொடுத்து ஆசுவாகம் பெற வேண்டும். இல்லை என்ற அந்த இடத்துல சொன்னா இல்லாமல் போய் விழுந்திருக்க தரிசனமா சொல்லுங்க. நீ தேவனை வச்சு கொண்டு இல்லை 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 இல்லைன்னு சொன்ன, நான் உன்னை ஆஸ்வதிச்சு உயர்த்துவேன் தானே சொன்னேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லுகிறேன். அப்ப நான் இல்லையா? என்னால முடியலையா? என்ன தர முடியாதா?
நீ இல்லை இல்லை சொல்ல, நானே இல்லை, நான் இருந்த உனக்கு எல்லாம் உண்டு. அதை விசுவாசித்து கட்டளைக்கு கை கொண்டு கீழ்ப்படிந்து நீ செய்யும்போது இல்லாத இடத்திலிருந்து கத்தருக்கு தரப்படுவா. அது தேவனுடைய வாக்குத்தத்தம். முதல் நம்மளை கொடுக்கணும், நம்மளுக்கு உள்ளதை கொடுக்கணும், நம்மளோட திட்டங்களை அவரிடத்தை கொடுக்கணும். கொடுத்து சொல்லணும், நீ என்னை கைவிடாதபடி இதை செய்தான், நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன். கத்தர்தாமே இந்த நாளிலே எங்களை ஆராதனையிலும் வார்த்தையிலும் கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட சமூகங்களை யாவரையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட சபையை காத்துக் கொள்ளுகிறார்கள். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவனுக்குள் நிலைத்திருக்கட்டும், தங்களுக்குள்ள ஒரு நல்ல முடிவெடுக்கட்டும், நல்ல ஒரு பெரோஷம் உண்டாகட்டும். தேவனுடைய ராஜ்யத்து நீதியிலே இது தேவனுடைய வாசம் செய்கிற இடமான்னு சொல்லி யாக்கோபு அந்த இடத்துல தேவனுடைய பேர் போட்டு அந்த இடத்தில் நிர்ணயம் பண்ணுகிற இந்த ஏரியாவிலே இந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த சபை நேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று யாக்கோபு நிர்ணயிச்சது போல அநேகருக்கு இந்த இடத்திலே குவியலாய் இந்த ஆசீர்வாத நிரபத்தற்காக கர்த்தர் சாட்சியாக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தை எழுதி ஆஸ்வதிக்கிறோம். பலப்படுத்தும் சமூகங்களோடு கூட இடப்படட்டும், தேற்றவனாய் இருந்து ஆஸ்வதிப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய தேவன் அன்பு, பரிசுத்த ஆவியாய் சமாதானம் சபையோடு சபை மக்களை யாவரோடு தேவனுக்குள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.